இந்த சம்மருக்கு மிஸ்ஸே பண்ணாமல் இந்த மேங்கோ ரோலில் ட்ரை பண்ணிவிடுங்க. அது கிட்ஸ்லாம் இருந்தால் கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஜம்முன்னு இருக்கும். இதை சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி தோல் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க சீடை எடுத்துருங்க. இதை டைரெக்டாக பிளெண்டரில் வந்து மாற்றிட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கணும். ரொம்ப அரைக்க கஷ்டமாக இருக்குன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை இப்போ நல்லா ஜலிச்சுக்கணும். அப்போ தான் இந்த நார்லாம் வெளியில் வந்துடும். இது மாதிரி ஜலிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கட்டும், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் அதை குக் பண்ண போகிறீங்களோ அதில் டைரெக்டாக வடித்து எடுத்துகிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, மாம்பழம் நல்லா இனிப்பாக இருக்குன்னா 3 டேபிள் ஸ்பூனே போதும். இது மாதிரி கொஞ்சம் திக்காக வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு இதை குக் பண்ணிங்கன்னா ஜாம் மாதிரி கொஞ்சம் திக்காகி வரும். இது கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் ஒரு 1/4 ஆஃப் த லெமன் வந்து ஜூஸ் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் நெய் தடவி இதை அப்படியே சேர்த்து தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஷீட்டு மாதிரி நல்லா தின்னாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு 3லேருந்து 4 நாள் அப்படி சும்மா ஷீட்டு மாதிரி உரிக்க வரும். இதுவே நல்லா ஸ்லைஸ் மாதிரி பிடிக்கும் அப்படின்னா கனமாக ஊற்றி மேங்கோ பார் மாதிரி கட் பண்ணிக்கலாம். பீஸ் போட்டு வச்சுருக்கதை அப்படியே மடித்து விட்டு ரோல் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இதை விட ஈஸியான மேங்கோ ரோல் செய்யவே முடியாது. ட்ரை பண்ணுங்கள்.